அறிவியல் தொழில்நுட்பமும் அதிநவீன மருத்துவமும் வளர்ந்த இந்தியாவில் நம்பிக்கையில் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கும் ஓர் கிராமத்தை அறிமுகப்படுத்துகிறோம். மலைகளும் வயல்களும் சூழ்ந்த நல்ல காற்றோட்டமான கிராமம். நகரங்களின் பரபரப்போ படபடப்போ இல்லாத அமைதியான சூழல். இவர்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல. ஊர், பெயர், உறவினர் தெரியாத அனாதைகளும் அல்ல. இவர்களுக்கு சொந்த பந்தங்கள் இருந்தும் அனாதைகளாக விடப்பட்டவர்கள். இந்த வாயில்லா ஜீவன்களும் இவர்களுக்கும் ஒன்றுமே வித்தியாசமில்லை. இவர்கள் மனிதர்கள்தான், நம்மை போல் வாழ்ந்தவர்கள்தான். நகரங்களின் இறுக்கம், குடும்ப சண்டைகள், வரதட்சணை கொடுமை, வசதிகளை பெருக்க வேண்டிய கட்டாயம், இவை போன்ற ஆசைகளினால் மனம் விரும்பி மன நோயாளிகளாய் உண்ண உணவு, உடுக்க உடை, உறைவிடம், பாதுகாப்பு இன்றி இங்கே சுற்றித் திரிகிறார்கள். இவர்கள் வெட்ட வெளியில் இயற்கை உபாதைகளை கழிக்கிறார்கள். வெளிக்குளத்தில் குளிக்கிறார்கள். யாரேனும் உணவு கொடுத்தால் உண்கிறார்கள். எவ்வித பாதுகாப்பும் இன்றி நினைத்த இடத்தில் படுத்து உறங்குகிறார்கள். இங்கு வருகிற மக்கள் நடுத்தரம் மற்றும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களால் நகரத்தில் உள்ள மனநல மருத்துவமனையில் பல்லாயிரம் ரூபாய் கொடுத்து மருத்துவம் பார்க்க முடியாது. இம்மக்கள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து இங்கு வந்து குறை நீங்கி செல்கிறார்கள் என்பது நமது கள ஆய்வில் தெரிய வந்தது. சென்னையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அனுமந்தபுரம் ஒரு சிறிய கிராமம். இம்மக்களின் முக்கிய தொழில் விவசாயம். இந்த அனுமந்தபுரத்தில்தான் ஸ்ரீ அகோர வீரபத்திரர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் உள்ள குளத்தில் குளித்து தெய்வத்தை வழிபட்டால் புத்தி சுவாதீனம் நிவர்த்தியாகும் என்பது மக்களின் நம்பிக்கை. எனக்கு 2 பொண்ணு 2 புள்ள. யாரும் எங்களை காப்பாத்தல. இந்த சின்ன குழந்தை எங்க மாப்பிள்ள எங்க கையில கொடுத்துட்டு இறந்துட்டார். அவருடைய மனைவியை நாங்க 2ஆம் அனுபவத்திற்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க எங்களை கவனிக்கதே. நான் அந்த மனைவி எங்க கிட்ட அனுப்புறதே எனக்கு பொண்ணு. நானே வச்சு குழந்தையில காப்பாத்தி 20 வயசாச்சு. ஒருத்தர் மூலியமா நாங்க கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணி செயினும் கம்மலும் கேட்டு கம்மலாம்